நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே இந்த தவசு நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுவதில் இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். 1வது நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவின் சிலுவை மற்றும் சிலுவை மரணம் பலவிதமான கண்ணோட்டத்தோடு பலவிதமான மக்களால், உலக மக்களால் பார்க்கப்படுகிறது, வியாக்கியானம் செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு, ரோமர்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தோல்வியின் அடையாளம், தண்டனையின் அடையாளம், அவமானத்திற்கான அடையாளம், குற்றம் சுமக்கிறவனுடைய அடையாளம். இது ரோமர்களுடைய கண்ணோட்டத்தில். யூதர்கள் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை எப்படி பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அது சாபத்தின் அடையாளமாக பார்த்தார்கள். ஏனென்றால் மரத்திலே தூக்கிலிடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவர்களுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடினாலே கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை அவர்கள் சாபத்தின் அடையாளமாய் பார்த்தார்கள். மேலும் தேவ கோபாக்கினின் அடையாளமாக பார்த்தார்கள், கீழ்ப்படியாமையின் அடையாளமாக பார்த்தார்கள், மீறுதல்களின் அடையாளமாக பார்த்தார்கள். மேலும் தேவ தூஷணத்தின் அடையாளம், அதாவது கிறிஸ்துவை கொலை குற்றத்துக்கு உட்படுத்தும்படியாக நியாயம் விசாரிக்கப்படுகிற பொழுது அந்த கொலை குற்றத்திற்கு ஏதுவான எந்த குற்றமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நியாய சங்கத்தினால் சாற்றப்பட முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் ஒரு தவறான அல்லது ஒரு கள்ள சாட்சியை அவர்கள் எழுப்பினார்கள், இவன் தேவ தூஷணம் சொன்னான் என்று சொல்லி. ஆக யூதருடைய பார்வையில் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் தேவ தூஷத்தின் அடையாளம் என்று சொல்லி பார்த்தார்கள். சரி, இன்றைய கிறிஸ்தவத்திற்கு மெஜாரிட்டி, அதாவது நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பாலான இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்றால் அது அதிசயங்களின் அடையாளம் அல்லது அதிசயங்களுக்கு ஆதாரம். சிலுவையினாலே நாம் அதிசயங்களை செய்ய முடியும் என்று பார்க்கிறார்கள். அது சுகமளிப்பதற்கான அடையாளம் அல்லது சுகமளிப்பதற்கான ஆதாரம். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே நாம் சுகமடைய முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? அதற்கு அதை அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். மேலும் அது வெற்றியை கொடுக்கும். சிலுவையில் வெற்றி இருக்கிறது, கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்ற வார்த்தை இருக்கிறபடினால வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கிறிஸ்தவர்களால் சிலுவையை கொண்டு ஜெயிக்க முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மேலும் அது ஆசீர்வாதத்திற்கான அடையாளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு உன்னதமான ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைய கிறிஸ்தவ மக்கள் கருதுகிறார்கள். மேலும் வல்லமைக்கான அடையாளம். சிலுவையின் மரணத்திலே வல்லமை இருக்கிறது. பிசாசுகளை துரத்துவதற்கான வல்லமை, சாத்தானை துரத்துவதற்கான வல்லமை இருக்கிறது என்று சொல்லி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அப்படி பார்க்கிறார்கள். அது நிமித்தமாகவே இன்றைக்கு பெரும்பாலான திரைப்படங்களிலும் மற்ற இடங்களிலும் ஏதோ ஒரு பிசாசை துரத்துகிற பொழுது சிலுவையை காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்ப்போம். அதாவது சிலுவையை காண்பித்தால் பிசாசு ஓடி போய்விடும், அதிலே வல்லமை இருக்கிறது என்று சொல்லி கருதுகிறார்கள். ஆனால் நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் என்னுடைய செய்திக்கு அறிமுகமாக சொன்னேன், 1வது நூற்றாண்டில் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி சரியான புரிதல் உடைய ஒரு அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன். எனவே பவுலடிகளாரின் கண்ணோட்டத்தில், பார்வையில் அவர் எப்படி சிலுவையை புரிந்து கொண்டார் என்று நாம் இந்த தவசு நாட்களில் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். எனவே இன்றைய தியானத்திலும் கூட சிலுவையை குறித்து பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் எழுதின நிருபங்களிலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரத்தில்
கலாத்தியர்கள் நிருபத்திலிருந்து, நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று அவர் சொன்னதை நான் கடந்த வாரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலிருந்து பவுலடிகளார் சிலுவையை எப்படி புரிந்து கொண்டார் என்று சொல்லி, அவர் சிலுவையை என்ன கண்ணோட்டத்தோடு பார்த்தார் என்று சொல்லி நான் உங்களோடு வியாக்கியானம் பண்ண விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். போன வாரம் சொன்னார், நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி. இந்த வாரத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார், மன்னிக்கவும், சிலுவையை பற்றியே நான் அறிய விரும்புகிறேன். உங்கள் மத்தியில் இருக்கிற பொழுது, உங்கள் மத்தியிலே நான் ஊழியம் செய்த பொழுது, நான் சிலுவையை மாத்திரமே மேலும் மேலும் அறிய விரும்புகிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைய காலகட்டத்தில் யோசித்து பார்க்கிற பொழுது, எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சந்ததியாக இருந்தாலும், அதில் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, அரசர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எப்படியாப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாட்களில் உலகம் எதை தேடுகிறது, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, விஞ்ஞான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அது நிமித்தமாக புதிய புதிய கண்டுபிடிப்புகளின் மீது கவனம் செலுத்துகிறது, அதற்கு ஆராய்ச்சி செய்கிறது. இப்படி இன்றைய உலகமும் அதில் இருக்கிற மக்களும் புது புது காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சரி, இவைகளினால் இந்த பூமியில் ஏற்படும் அழிவுகளை, யுத்தங்களை, இரத்தம் சிந்துதலை, வறுமையை, வியாதியை, கலவரங்களை, வன்முறைகளை, குற்றங்களை, இன்னும் பலவிதமான காரியங்களை உலக ஞானத்தினால், உலக அறிவினால், உலக விஞ்ஞான வளர்ச்சியினால் கட்டுப்படுத்த முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. உதாரணத்துக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் யுத்தம் இந்த பூமியை, இயற்கையை, சுற்றுச்சூழலை, பொருளாதாரத்தை, இன்னும் எல்லாவற்றிற்கும் மேலாக பின்வரும் சந்ததியை எந்த அளவிற்கு பாதிப்பு உண்டாகும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. புது புது வியாதியை கொண்டு வரும், பொருளாதார நெருக்கடியை கொண்டு வரும். ஒரு வார யுத்தத்தினால இன்றைக்கு காலை செய்தியில் சமையல் எரிவாயு, அதாவது கேஸ் சிலிண்டர், வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் 60 ரூபாயோ 70 ரூபாயோ உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஒரு வார யுத்தம் இன்னும் வர இருக்கிறது, இன்னும் அநேக நெருக்கடிகள் வர இருக்கிறது. உலக ஞானத்தினால், உலக கல்வியினால், விஞ்ஞானத்தினால் மனிதர்களால் எதை சாதிக்க முடிந்தது? ஆனாலும் உலகம் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் பவுலடிகளார், நான் சிலுவையை பற்றிய, கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய நான் அறிய விரும்புகிறேன், அதை நான் அதிகமாய் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று பவுலடிகளார் சொல்வதை நான் பார்க்கிறேன். மேன்மை பாராட்டுகிறேன், அதை அறிய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தவசு நாட்களிலே இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிக உதவியாக இருக்கும். நான் யோசித்து பார்த்தேன், பவுலடிகளார் ஏன் அப்படி சொல்கிறார்? அவர் அதிகம் படித்தவர், 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்களில் அதிகமாய் படித்தவர், அதிக ஞானமுடையவர். உலக பிரகாரமான கல்வியும் அவரிடத்தில் இருக்கிறது, உலக பிரகாரமான ஞானமும் அவரிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் வேதத்தை பற்றிய, குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் மிகவும் தேறின மனுஷன், பரிசேயன். இப்படி மேன்மை பாராட்டுவதற்கு அல்லது உலக ஞானத்தை பற்றி பெருமை பேசுவதற்கு அவரிடத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே நான் அறிய விரும்புகிறேன், அதை மாத்திரமே நான் மேலும் மேலும் அறிய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறேன். அப்படி என்றால் என் வாழ்க்கை நோக்கமே அதுதான் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார்.
சரி, எதற்காக அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம் என்றால், இந்த சிலுவையை அவர் பார்த்த கண்ணோட்டம் வேறு. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எப்படி என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, சிலுவையிலே அவர் பாடுபட்டதின் மூலமாக, அவர் மரித்ததின் மூலமாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என்ன அற்புதமான ஒரு புரிதல்! ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், வாட் அ கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்ல வேண்டும். என்ன அற்புதமான ஒரு புரிதல் சிலுவையை பற்றி, கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனுடைய நோக்கத்தை பற்றி பவுலடிகளார் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அதாவது கிறிஸ்துவின் சிலுவை தேவ நீதியின் வெளிப்பாடு. கிறிஸ்துவின் சிலுவை பரிசுத்தத்தின் வெளிப்பாடு. கிறிஸ்துவின் சிலுவை மீட்பின் வெளிப்பாடு. கிறிஸ்துவின் சிலுவை தேவ நீதியின் வெளிப்பாடு என்று சொல்லுகிறார். ஆக கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக தேவ ஞானம், தேவ நீதி, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம், மீட்பு, இந்த 4ம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் அறிந்தபடியினால்தான் இந்த 2ஆம் அதிகாரத்தை அவர் எழுதுகிற பொழுது, உலகத்தில் அநேக ஞானத்தை பற்றி காரியங்கள் இருக்கிறது. உலக ஞானத்தை வசனிப்போடு அல்லது சிறந்த ஒரு பேச்சாளனாக உலக ஞானத்தை பற்றி பேசுவதற்கான ஞானம் அவருக்கு இருந்தாலும், அவருக்கு அறிவு இருந்தாலும், அவர் அதை பற்றி எதையும் மேன்மை பாராட்டாதபடி சிலுவையை பற்றியே நான் மேன்மை பாராட்டுவேன், அதையே நான் அதிகமாய் அறிய விரும்புகிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். நான் இந்த காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிற பொழுது, இதை படிக்கிற பொழுது, எனக்கு தெரிந்த ஒரு நபர் என் கண் முன்னாடி வந்து கடந்து போகிறார். சில நாட்களுக்கு முன்பாக அவர் மரித்து போனார். அவரை நான் அடிக்கடி வெளியில் போகிற பொழுது நான் அவரை சில நாட்களில் சந்திப்பது உண்டு. அவருக்கும் எனக்கும் அதிகமான பழக்கம் கிடையாது. ஆனால் அவருடைய தோற்றம் மற்ற எல்லாரை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கும். அது என்னவென்றால், கழுத்தில் எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையில் வெள்ளியினால் ஆன ஒரு பெரிய சிலுவையை தொங்க விட்டிருப்பார். அது வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ எனக்கு தெரியாது, அவருடைய சட்டையினுடைய பட்டன்கள், பெரும்பாலான பட்டன்களை திறந்து விட்டிருப்பார். ஆகினாலே அந்த சிலுவை, கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலுவை வழியில் அவரை சந்திக்கிற எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையில் அது இருக்கும். நானும் பல நாட்களாக பார்த்துருக்கிறேன். சமீபத்தில் அவர் இறந்து போனார். சரி, சிலுவையோடு அவர் வண்டி ஓட்டிட்டு போவார். இந்த தோற்றத்தோடு அவர் வண்டி ஓட்டி கொண்டு போவார். அப்படி போகிற பொழுது அவர் வாயில் நீளமான சிகரெட்டு புகைந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலான நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். யோசித்து பாருங்கள், கழுத்திலே சிலுவை, கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டதன் அடையாளமாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காட்சியாக கழுத்திலே சிலுவை, வாயிலே பெரிய சிகரெட்டு எப்பொழுது பார்த்தாலும் புகைந்து கொண்டே இருக்கும். இது எந்த விதமான வெளிப்பாடு என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த விதமான காரியத்தை நாம் உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், இந்த 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, அதாவது அவிசுவாசிகளுக்கு, சிலுவையை தவறாய் புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு,
சிலுவையை தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பவர்களுக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அதாவது விசுவாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனுடைய நோக்கத்தை, கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினால் அவர் செய்து முடித்த காரியத்தை வேத வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, அறிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, அறிந்து அதை விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கு அது ரட்சிப்பை உண்டாக்குகிறது. ரட்சிப்பை உண்டாக்குவதற்கான தேவ பலனாய் இருக்கிறது. ஆக சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும், ரட்சிக்கப்படுகிற விசுவாசிகளுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யூதர்கள் சிலுவையை சாபத்தின் சின்னம், தேவதூஷணத்தின் அடையாளத்தினாலே பெற்ற தண்டனையின் சின்னம், மீறுதலினாலே பெற்ற தண்டனையின் சின்னம் என்று சொல்லி யூதர்கள் பார்த்தார்கள். ரோமர்கள் வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள். அந்த 1வது நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் சிலுவையை வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த 40 நாட்கள் தவசு நாட்கள் நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதை பற்றிய ஞானம் நமக்கு வர வேண்டும் என்று பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி, அவர் சிலுவையில் ஏன் மரித்தார், மரிக்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த சிலுவை மரணத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த சிலுவை மரணத்தினால் கிறிஸ்து செய்த காரியம் என்ன போன்ற உண்மைகளை வேத வசனத்தின் அடிப்படையில் அறிவது தான் ஒரு பெரிய காரியமாக இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு இது ஒரு சடங்காச்சாரமாக, இது ஒரு பாரம்பரியமாக, ஏன் இது ஒரு பண்டிகையாக இன்றைக்கு அது கொண்டாடப்படுகிறது அல்லது நினைவு கூறப்படுகிறது. யோசித்து பாருங்கள். இந்த 40 நாட்களுக்கு நாங்கள் அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், நாங்கள் அதிலே கலந்து கொள்ள மாட்டோம், இதிலே கலந்து கொள்ள மாட்டோம், இதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி இந்த 40 நாட்கள் வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் என்ன செய்வார்கள்? எதையெல்லாம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி சொன்னார்களோ, எதற்கெல்லாம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னார்களோ, அவைகள் எல்லாவற்றையும் வருஷத்தில் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் மீறுவதை நான் பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவர் தங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய ஒரு வேலைக்கார நபரை கை நீட்டி அடித்து விட்டார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவர்கள் கை நீட்டி அடிக்கிறார்கள். தங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடியவர்களை கை நீட்டி அடிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், தேவ சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதவசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரம் செய்யாமல் இருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் சாட்சியை கெடுக்காமல் இருந்தால் போதும். யோசித்து பாருங்கள். சிலுவை எதை வெளிப்படுத்துகிறது? பவுலடிகளார் சொல்லுகிறார், அது தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, அது தேவ ஞானத்தின் அடையாளம். ஏன் இதை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், நான் கடந்த வாரத்தில் என்னுடைய செய்தியில் சொன்னேன், பவுலடிகளார் கிறிஸ்துவின் சிலுவையை தேவனோடு மனிதன் ஒப்புரவாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது, ஒப்புரவாக்குவதற்காக, மீட்புக்காக, இன்னும் அநேக காரியங்களுக்காக அந்த சிலுவை மரணம் என்று பவுலடிகளார் சொன்னதை கடந்த வாரத்தில் நான் பேசினேன். அதில் ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய பாவத்தினால
தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறிந்து போனது. அந்த உறவு முறிந்து போனது நிமித்தமாக தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன், தேவ திட்டத்திற்காக படைக்கப்பட்ட மனிதன், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்ட மனிதன், அது நிமித்தமாக அவனுக்கு தேவ சாயல் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது உறவு முறிந்தது. அந்த உறவு முறிந்தது நிமித்தமாக அவன் தேவ ஞானத்தை இழந்து போனான். எந்த நோக்கத்திற்காக மனிதனை கடவுள் படைத்தாரோ அந்த நோக்கத்தை அவன் இழந்து போனான், அறியாமல் போனான், அதை செயல்படுத்த முடியாமல் போனான். உலக ஞானம் வந்ததா? உலக ஞானம் வந்தது. யோசித்து பாருங்கள். உலக ஞானத்தினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாளுக்கு நாள் அழுகையும் கூக்குரலும் வறுமையும் வன்முறையும் இன்னும் மனதை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தினால் இன்னும் என்னவெல்லாம் நடைபெறப் போகிறதோ நமக்கு தெரியாது. தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை மற்றொரு மனிதர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, தங்களுடைய சுயநலத்திற்காக மற்ற தேசத்தின் மீது யுத்தம் செய்வதோ மற்ற தேசத்து மக்களை அழிப்பதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஏனென்று சொன்னால் எல்லா மனிதர்களும் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. மனுக்குலத்தை அழிப்பதற்கு மற்றொரு மனிதனுக்கு எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் கூட உரிமை கிடையாது. பின்பு ஏன் இப்படி செய்கிறோம்? பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போனோம். தேவ ஞானத்தை இழந்து போனோம். தேவ திட்டத்தை அறிய முடியாமல் போனோம். ஆகையினால்தான் இன்றைக்கு உலகத்தில் இவ்வளவு வன்முறைகளை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு சீர்கேடுகளை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். இதை சரி செய்வதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கடந்து வந்து மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கினார். அப்பொழுது மனிதன் மீண்டுமாக தேவ திட்டத்தை, தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆக யாரெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ ஞானம் கிடைக்கிறது. அந்த தேவ ஞானத்தினால் அவர்கள் நல்ல தீர்மானம் எடுக்கிறார்கள். அந்த தேவ ஞானத்தினால் அவர்கள் ஒழுக்கமான நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை அவர்கள் வாழுகிறார்கள். இதுதான் தேவ ஞானத்தினுடைய மேன்மை. இதுதான் தேவ ஞானத்தினுடைய நோக்கம். பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினால மனிதன் இழந்து போன, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த தேவ ஞானத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். எந்த மனிதன் தேவ ஞானத்தினால் நடத்தப்படுகிறானோ, நிறையப்பட்டிருக்கிறானோ, அவனுடைய தீர்மானங்கள் சமாதானத்தின் பாதையாக இருக்கும். அவனுடைய நோக்கங்கள் பரிசுத்தத்தின் மீது நோக்கமாயிருக்கும். அவனுடைய கண்கள் மேலானவைகளை நோக்கும். அவன் வாழ்க்கையின் தாற்பரியத்தை புரிந்து கொள்வான். வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்வான். ஆக சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ ஞானத்தை கொடுக்கிறது. அது தேவனுடைய ஞானத்தை கொடுக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது சிலுவை மரணத்தினால தேவ நீதி உண்டாக்கப்பட்டது. இதை ரோமர் 1 அதிகாரத்திலே பவுலடிகளார் அதிகமாய் பேசுவார். நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னால் அதில் தேவ நீதி இருக்கிறது என்று சொல்வார். அப்படி என்று சொன்னால் மனிதன் அவனுடைய சுய முயற்சியினால், அவனுடைய சுய கிரியைகளினால் அவன் என்னதான் முயற்சி செய்தாலும் அவனுக்குள்ளாக பாவ சுபாவம், பாவ வித்து இருக்கிறபடினால தேவ நீதியை அவனால் உண்டாக்க முடியவில்லை. அது நிமித்தமாக அவன் ரட்சிக்கப்பட முடியவில்லை. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவன் வெளியே வர முடியவில்லை. அவனுக்கு பலன் இல்லாமல் போயிற்று. தேவனை பிரியப்படுத்த, தேவ சமூகத்தில் வந்து நிற்பதற்கான பலன் அவனுக்கு இல்லாமல் போயிற்று. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனுக்குலத்திற்கு தேவ நீதியை உண்டாக்கி கொடுத்தது. அந்த தேவ நீதி நிமித்தமாகவே நாம் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் பவுலடிகளார்
ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்விதமாக நாம் கிருபாசன தண்டைக்கு வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு தேவ நீதியை உண்டாக்கி இருக்கிறது. முதலாவது நமக்கு தேவ ஞானத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பூமியிலே வாழுகிற பொழுது நாம் ஞானமாய் வாழ, தேவனுக்கு பிரியமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, சமாதானத்தோடு வாழ, சாட்சியாய் வாழ அது நமக்கு தேவ ஞானத்தை கொடுத்திருக்கிறது. இரண்டாவதாக தேவ நீதியை நமக்கு அது கொடுத்திருக்கிறது. மூன்றாவதாக பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் ஒரு அரிய ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை பவுலடிகளார் ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். மனிதனுடைய பாவம் அவனுடைய வாழ்க்கையில் அசுத்தத்தை கொண்டு வந்தது. தேவன் நீதியுள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி அந்த ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் நீதியுள்ளவராக இருக்கிறபடினால நீங்களும் நீதியுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவ நீதியை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நான் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறபடினால நீங்களும் பரிசுத்தமுள்ளவராக இருங்கள். ஆனால் நாமோ பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தோம். பாவச் சங்கிலிகள் நம்மை கட்டியிருந்தது. நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் இருந்தது. பரிசுத்தம் என்றால் என்னவென்று சொல்லி நாம் சிந்திக்க முடியாமல் கூட இருந்தோம். இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் நமக்கு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்தது. அடுத்து பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு மீட்பை உண்டாக்கிற்று. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த கேரல் போகிறவங்க எல்லாம் வாசிக்கக்கூடிய அநேக வசனங்களில் இதுவும் ஒன்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளிலே உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் மீது வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீட்கப்பட்டார்கள். எப்படி? கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு, என்ன ஒரு ஆச்சரியமான கண்ணோட்டம். பெரும்பாலான ஜனங்கள், ரோமர்கள் சிலுவையை அப்படி பார்த்தார்கள், யூதர்கள் சிலுவையை அப்படி பார்த்தார்கள். பெரும்பாலான யூதர்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். அப்போஸ்தலர்களில் அநேகர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த பிறகும் கூட, உதாரணத்துக்கு பேதுரடிகளார் 2 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த பிறகு, நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார். நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று பவுலடிகளார், பேதுரடிகளார் சொன்னார். ஆனால் தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில் இயேசு கிறிஸ்துவை ஒரே ஒரு முறை, முதல் முறையாக சந்தித்த அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார், கர்த்தாவே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இந்த 2 கேள்வி அவருடைய பூமிக்குரிய முடிவு மட்டுமாக, அவருடைய மரண பரியந்தம் இந்த 2 கேள்விகள் அவரை வழிநடத்தக்கூடிய, அவருக்கு ஒரு உந்துதலாகவே இருந்தது. அவரை இயக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவே இந்த 2 காரியங்கள் இருந்தது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த சிலுவையை குறித்து சிந்திக்கிற நாட்களில் நாம் எப்படியாக சிலுவையை பார்க்கிறோம்? நாம் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், சிலுவையை நாம் எப்படி பார்க்கிறோம்?
சிலுவையை பற்றிய புரிதல் நமக்கு எப்படி இருக்கிறது? சிலுவையை பற்றிய வெளிப்பாடு நமக்கு எப்படி இருக்கிறது? எந்த கண்ணோட்டத்தோடு நாம் சிலுவையை பார்க்கிறோம்? அது அற்புதத்தின் சின்னம், அதிசயத்தின் சின்னம், சுகமளிக்கும் சின்னம், பிசாசுகளை துரத்தும் சின்னம் என்று சொல்லி பார்க்கிறோமா? அது உண்மையாக இருந்தாலும் கூட, ஒருவேளை அது நடந்தாலும் கூட, வேத வசனத்தின் அடிப்படையில் சிலுவையை பார்க்கிறவர்கள் பவுல் அப்போஸ்தலனைப் போல, அது எனக்கு தேவ ஞானத்தை கொடுக்கிறது, எனக்கு தேவ நீதியை கொடுக்கிறது, எனக்கு தேவ பலத்தை கொடுக்கிறது, எனக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறது, எனக்கு மீட்பை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். ஆக சிலுவையை நாம் எப்படி பார்க்கிறோம்? முதலாவதாக யோசிக்க வேண்டும். இரண்டாவதாக, சிலுவை நம்முடைய வாழ்வில் எப்படி கிரியேட் செய்கிறது? மூன்றாவதாக, சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் பேசுகிற பேச்சு, நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம், சமுதாயத்தில், குடும்பத்தில், சபையில், நண்பர்கள் மத்தியில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம், நம்முடைய வாழ்க்கை முறை, நாம் தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய நீதியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள், நாம் பரிசுத்தத்தினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள், நாம் மீட்கப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறதா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் சிலுவையை இந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தார். இதே கண்ணோட்டத்தோடு சிலுவையை பார்ப்பதற்கு தேவன் தாமே அவருடைய வசனத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவாராக. பேசியிருப்பார் என்றால் உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோட, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோட, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்ப அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்ப அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் எந்தனரே, கண் விழி போல் நான் காத்திடுவேன் எந்தனரே. பற்றிடுமே மோசம் அடையாய் நீ மூற்றிலுமே, மூச்செடி போல
சூழ்ந்திடினும் யாகுலம் உன்னை நெருக்கிடினும் சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் யாகுலம் உன்னை நெருக்கிடினும் நேசரேத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார் நேசரேத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இம்மாந்தரன்பு மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இம்மாந்தரன்பு நேற்றும் என்றென்றும் மாறிடாரே உன்னேசரே நேற்றும் என்றென்றும் மாறிடாரே உன்னேசரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோட